இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மர்மமான கேள்வியே ஒரு மனிதன் இறந்ததுக்கு பிறகு அந்த ஆன்மா எங்க போகும், என்ன ஆகும் அப்படின்றதுதான். இந்த கேள்விக்கான நிறைய தியரிகள் பதிலாக இருந்தாலுமே இப்போ வரைக்கும் எந்த ஒரு சயின்டிஸ்ட்னாலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நம்மில் பலர் பல செய்திகளில் கேள்விப்பட்டிருப்போம், ஒரு மனிதர் இறந்து மறுபடியும் உயிரோடு வந்ததாக. அதுபோல தாங்க தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் ஐயாச்சாமி அப்படின்ற ஒரு நபர் இறந்து போய் மறுபடியும் உயிரோடு வந்து அதன் பிறகு அவருக்கு நடந்த பல திடுக்கிடும் அமானுஷமான விஷயங்களை பற்றி தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 1995 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது சுரேஷ் அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவருடைய அப்பாவான ஐயாச்சாமி அப்படின்றவருக்கு நடந்தது தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1995 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய சுரேஷ் இருக்கார் இல்லையா, இவருக்கு தோராயமாக 8 வயசு இருந்திருக்குங்க. இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா வீட்டுக்கு ஒரே ஒரு பையன் தாங்க. இவருடைய அப்பாவின் பெயர் ஐயாச்சாமி, இவருடைய அம்மாவின் பெயர் பேச்சி அம்மாளுங்க. இவருடைய அப்பாவுடைய வயது அந்த காலகட்டத்தில் தோராயமாக ஒரு 38 இருந்திருக்கும். இவங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா மிகவும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு வகுப்பை சேர்ந்தவங்க தாங்க. அந்த சமயத்தில் இவருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் பார்ப்பது, தோட்டங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவது மற்றும் மரங்கள் வெட்டுவது தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர்கிட்ட சொந்தமாக எந்த ஒரு விவசாய நிலங்களும் கிடையாதுங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பண்ணை வீட்டுக்காரங்க கிட்ட விவசாயம் பார்ப்பது தாங்க இவருடைய தொழிலாகவே இருந்திருக்குது. இவருடைய மனைவியை பொறுத்த வரைக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய வீடுகளுக்கு போய் சமையல் செய்து கொடுப்பதாங்க வேலையாகவே இருந்திருக்குது. இருந்தாலுமே அன்றாட வாழ்க்கைக்கு இவங்க அனைவருமே போராடிட்டாங்க இருந்திருக்காங்க. அன்றைய கிழமையில நம்ம ஏதாவது கறி சமைச்சு சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய மனைவி பேச்சியம்மாள் சொல்லியிருக்கிறாங்க. நீ சொல்றது சரிதாமா, ஆனால் என்கிட்ட காசு இல்லையே அப்படின்னு யோசிக்கும் பொழுது இவங்களுடைய மனைவி காலில் போட்டுக்கக்கூடிய அந்த கொலுசை கூர்ந்து கவனிக்கிறாரு. உன்னுடைய கொலுசை கழட்டி தெரியா, அதை அடமானம் வச்சு நான் கறி எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ஐயாச்சாமி சொல்றாருங்க. என்னங்க இப்படி கேட்குறீங்க, இருக்கிறதே என்கிட்ட அது ஒன்று மட்டும்தான், காதில் போட்டுக்கக்கூடிய தோடுகள் எல்லாமே கழட்டி அடமானம் வச்சுட்டோம், இப்போ இதையும் கொடுத்துட்டா நான் எங்கே போவேன் அப்படின்ற மாதிரி தாங்க வருத்தத்தோடு கேட்குறாங்க. இப்படி இவங்க ஏழ்மையில் புலம்பிக்கிட்டு இருக்கும் பொழுதே இவங்க வீட்டுக்கு வெளியே யாரோ 4 நபர்கள் நிற்கிற மாதிரி தாங்க கூப்பிட்ற மாதிரி தான் சத்தம் கேட்குது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் கிடையாதுங்க, இவங்க கிராமத்தை சேர்ந்த இந்த ஐயாச்சாமியோடைய நெருங்கிய நண்பர்கள் தாங்க. என்னடா வீட்டுக்குள்ளேயே இருக்கிற, வா நம்ம போய் நண்டு பிடிச்சி வரலாம் அப்படின்ற மாதிரி தாங்க கூப்பிட்றாங்க. நல்ல வேலையாக போச்சு, கறி சமைக்க வேண்டிய வேலை மிச்சம்தான், நம்ம போய் வயக்காட்டுக்கு போய் நண்டு பிடிச்சிட்டு வந்தோம்னா அந்த நண்டை நம்ம சமைச்சு சாப்பிடலாம்ல அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ஐயாச்சாமி அங்கே இருக்கக்கூடிய 4 நண்பர்கள் கூடயே கிளம்பி போகிறாருங்க. அப்படி இவங்களுடைய கிராமத்தில் இருந்து ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு வயக்காட்டை தேர்ந்தெடுத்து அங்கே இருக்கக்கூடிய புல்வெளியை பார்க்குறாங்க. உடனே இவங்களுடைய காலில் போட்டுக்கக்கூடிய செருப்பை கழட்டிட்டு அந்த வயக்காட்டுக்குள்ளேயே இறங்குறாங்கங்க. அப்படி இறங்கிக்கிட்டு நண்டு தேடிக்கிட்டு இருக்கும் பொழுதே இவர் ஒரு நண்டு இவருடைய கண்களுக்கு தென்படுது. உடனே அந்த நண்டை பிடிக்கலாம் அப்படின்னு கீழே குனியும் பொழுது அந்த நண்டு அங்கே இருக்கக்கூடிய சேத்து மடைன்னு இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல ஒரு குழி மாதிரி இருக்குதுங்க. அந்த குழிக்குள்ளே தான் அந்த நண்டு ஓடி உள்ளே பதுங்கி இருக்குது. உள்ளே பதுங்கின நண்டை நம்ம பிடிக்கணும் அப்படின்னு மாதிரி தாங்க அந்த குழிக்குள்ளே இவர் கையை நீட்டிக்கிறாரு. அப்படி கையை நீட்டின உடனே அந்த நண்டு இவருடைய கையை கடிச்சு வச்சிருக்குது. மறுபடியும் கோவத்தோட இந்த நண்டை நான் பிடிக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் உள்ளே நீட்டிருக்கிறாரு. அப்படி நீட்டி பார்க்கும் பொழுது இவருடைய கையில் நண்டு சிக்கலைங்க, அதுக்கு பதிலாக வேற ஏதோ ஒரு பொருள் சிக்கிருக்குது. உடனே அந்த பொருளை எடுத்து பார்க்கும் பொழுது மஞ்சள் கலரில் மற்றும் சேர்த்து படிஞ்ச அந்த நிறத்தில் தாங்க தெரிஞ்சிருக்குது. இது ஏதோ செயின் மாதிரி தெரியுதே, இது நம்மளே வச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சுற்றி முற்றி இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய நண்பர்களாக பார்க்குறாரு. அந்த நண்பர்கள் யாரும் இவரை கண்டுக்கலைன்றதை தெரிஞ்ச உடனே நம்ம இதை வீட்டுக்கு போய் செக் பண்ணுவோம், நம்ம எடுத்திருக்கிறது ஏதோ ஒரு தங்கம் அல்லது வெள்ளியாக இருந்துச்சுன்னா நம்ம குடும்பத்திற்கு உபயோகமாகும், ஆனால் இதை 4 நண்பர்கள் கிட்ட நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம ஷேர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாரு. உடனே அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட எனக்கு தலை ஒரு மாதிரி கேராக இருக்குடா, தலை சுற்றுதுன்னு நான் நினைக்கிறேன், அதனால நான் வீட்டுக்கு போகிறேன், நண்டு பிடிச்சிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு இவர் வேட்டியை ஏற்றி கட்டிக்கிட்டு இவருடைய வீட்டுக்கு போகிறாரு. அப்படி வீட்டுக்கு வந்த உடனே இவருடைய மனைவியை கூப்பிட்டு
என் கையில் ஏதோ ஒன்று சிக்கியிருக்குது, அங்கே ஆட்கள் இருந்ததுனால நான் வந்து எடுத்து பார்க்கல, இப்பொழுது பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த செயினை வெளியே எடுக்கிறாரு. அப்படி எடுத்து பார்க்கும் பொழுது அதை சுற்றி சேராக இருக்கக்கூடிய காரணத்தினால தண்ணீர் ஊற்றி கழுவுறாருங்க. அப்படி கழுவி பார்க்கும் பொழுது இந்த இருவருக்குமே பேரதிர்ச்சி காத்திருந்திருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவர் கையில் இருக்கிறது சாதாரண வெள்ளி செயின்லாம் கிடையாதுங்க, ஒரு தங்க கொலுசு தாங்க இருந்திருக்குது. அதுவும் சாதாரண சின்ன தங்க கொலுசுலாம் கிடையாதுங்க, ரொம்ப பெரிய தங்க கொலுசு தான் இவருடைய கைகளில் சிக்கியிருக்குது. என்னங்க இது தங்க மாதிரி இருக்குது, இது நமக்கு கையில் வந்து உண்மையிலே கிடைச்சது பெரிய பாக்கியம்தான், ஆனால் இதை உரசி பார்த்தா தானே தெரியும் தங்கமா கவரிங்க அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பேச்சியம்மாள் சொல்கிறாங்க. உடனே இவங்களுடைய கணவர் ஐயாசாமி அந்த கொலுசை வந்து கீழே உரசி பார்க்குறாரு. அப்படி உரசி பார்க்கும் பொழுது அது கவரிங்காக இருந்துச்சு அப்படின்னா அது நிறம் மாறும் இல்லையா, ஆனால் அது நிறம் மாறவே கிடையாது. அப்போ தாங்க இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குது நம்ம கையில் கிடச்சிருக்கிறது ஒரு பெரிய தங்க கொலுசு அப்படின்றது. நம்மளுடைய குடும்ப கஷ்டம் எல்லாமே தீந்துருச்சு, இனிமே இது நமக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய மனைவி சொல்கிறாங்க. அதே மாதிரியே பேராசை இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த ஐயாசாமியும் அப்படியே ஒத்துக்கிறாருங்க. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் கடந்திருக்கும். இந்த கொலுசை நம்ம என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கணவன் மனைவி யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இதை கொண்டாடுற வகையில் அன்றைய இரவு நம்ம வந்து பூரி சுட்டு சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்கிறாங்க. இவங்களுடைய வீட்டை பொறுத்த வரைக்கும் விறகடுப்பு தாங்க இருக்குது. அந்த விறகடுப்பில் ஒரு சட்டியை எடுத்து அதில் எண்ணெயை ஊற்றி கொதிக்க வச்சுட்டு இருந்திருக்காங்க. அன்றைய இரவு தோராயமாக ஒரு 8 மணி இருந்திருக்கும். இப்படி கொதிச்சுட்டு இருக்கக்கூடிய எண்ணெயை திடீர்னு அந்த சட்டியோட தூக்கிக்கிட்டு இவங்களுடைய மனைவி இவங்களுடைய கணவர் ஐயாசாமி இருக்கார் இல்லையா, அவர் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்த உடனே ஐயாசாமி மிரண்டு போயிருக்கிறாரு. என்னாச்சுடி, கை எதுவும் சுடலையா, கொதிக்கிற எண்ணெய் சட்டி நீ பாட்டு கையில் தூக்கி வச்சிருக்கிற, ஆவி பறந்துட்டு இருக்குது, நீ பாட்டுக்கு கீழே எதுவும் ஊத்திராத, கொதிச்சு போயிடும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. இப்படி இந்த கணவர் சொல்லிட்டு இருக்கும் பொழுதே இவங்களுடைய மனைவி செய்யக்கூடிய காரியத்தை பார்த்து இவங்களுடைய கணவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. அப்படி இவங்களுடைய மனைவி பேச்சியம்மாள் என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை கையில் வச்சிருக்காங்க இல்லையா அந்த கொதிச்சுட்டு இருக்கக்கூடிய எண்ணெய் சட்டி, அந்த எண்ணெய் சட்டியை இவங்களுடைய பையன் கிட்ட தாங்க கொண்டு போறாங்க. அதாவது இவங்களுடைய பையன் சுரேஷ் இருக்கார் இல்லையா, அவர் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. இங்கே எதுக்கு வந்து நிற்கிறா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது எதிர்பாராத நேரத்தில் அவங்க கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த எண்ணெய் சட்டியை இவங்களுடைய பையனுடைய முதுகு புறத்திலேயே ஊற்றிடுறாங்க. ஊற்றின அடுத்த நிமிஷமே வெந்து போய் அவர் வந்து பயத்தில் அலறி அடித்து துடிச்சிருக்காருங்க வழியில். என்னடி இப்படி பண்ணி தொலைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய கணவர் டக்குன்னு எந்திரிச்சு இவங்களுடைய மனைவியோட கண்ணத்தை சேர்த்து ஓங்கி அரைஞ்சிருக்காருங்க. அடுத்த நிமிஷமே இவங்களுடைய பையனை தூக்கிக்கிட்டு மருத்துவமனைக்கு ஓட்டம் முடிச்சுக்கிறாரு. இந்த காட்சியை பார்த்த பிறகு தாங்க இவங்களுடைய மனைவி சுயநிலைவுக்கே வந்திருக்கிறாங்க. என்னுடைய பையனுக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இவங்களும் பின்னோக்கியே தொடர்ந்து ஓடுறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே அந்த பையன் சின்ன பையன் இல்லையா, அதனால மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அனைவருமே வெளியே நிற்கிறாங்க. உடனே சிகிச்சையெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 6 மாத காலகட்டங்கள் ஆகும் அவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய காயம் ஆறுறதுக்கு. ஏன்னா கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடிய எண்ணெய் வந்து அவனுடைய உடம்புல பட்டதுனால அந்த முதுகுக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்துமே கொப்பளங்களாக இருக்குது. இது எப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தன்னுடைய மனைவி தான் இப்படி தன்னுடைய பையன் மேலே கொட்டிட்டா அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் போக சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே சத்தம் போடுவாங்க. அதனால இதை வந்து மறைக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து தெரியாமல் எண்ணெய் சட்டியை தட்டி விட்டுட்டாங்கக்கா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி சமாளிச்சுக்கிறாரு. அதே மாதிரி மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை பெற்று கிட்டத்தட்ட சில நாட்களுக்கு பிறகு தாங்க இவங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்கிறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இவங்களுடைய மனைவி மேலே கோபத்தில் தாங்க இருந்திருக்கிறாரு இந்த ஐயாசாமி. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தாங்க அன்றைய இரவு தோராயமாக நள்ளிரவு நேரம் ஒரு 12 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த கணவன் மனைவி இவங்களுக்கு இடையிலேயே இவங்களுடைய பையன் தனியாக ஒரு துண்டு போட்டு படுக்க வச்சுருக்காங்க. ஏன்னா அவருக்கு வந்து முதுகு புறத்தில் வந்து கொப்பளமாக இருக்குது இல்லையா, அதனால பாயிலெல்லாம் படுக்க முடியாது. அப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுதே திடீர்னு இந்த ஐயாசாமிக்கு யாரோ ஒரு பெண்மணி ஆங்காரமாக ஓன்னு அழுகிற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. யார் இப்படி அழுதுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் டக்குன்னு முழிச்சு பார்க்குறாரு. அப்படி முழிச்சு பார்க்கும் பொழுது இவருடைய தலையணை இருக்கு இல்லையா, அந்த தலையணைக்கு பக்கத்திலேயே இவங்களுடைய மனைவி குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு அழுதுட்டு இருந்திருக்காங்க. என்னாச்சுடி, எதுக்குடி இந்த நேரத்தில் அழுதுட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது இவங்களுடைய மனைவி எந்த ஒரு பதிலுமே சொல்லவே இல்லை. இப்படி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது பின்புறமாக இருந்து யாரோ ஒரு பெண்மணி பேசுகிற மாதிரி தாங்க இவருக்கு பயங்கரமான சத்தம் கேட்டுருக்குது. இங்கிட்ட இருந்து யார் இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு டக்குன்னு திரும்பி பார்க்கும்பொழுது இவருக்கு ஈரக்குழியை நடுங்கி போயிடுச்சு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மனைவி தலகணிக்கு பின்னாடி தாங்க உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் பின்புறமாக கேட்கக்கூடிய அந்த ஆள் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்களுடைய மனைவி தாங்க பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. எதுக்குங்க இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க, யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டக்குன்னு திரும்பி பார்க்குறாருங்க. அங்கே உட்காந்துருக்கக்கூடிய இவங்களுடைய மனைவி மாதிரி இருக்கக்கூடிய அந்த பெண்மணி இருக்காங்க இல்லையா,
டிசபியர் ஆயிருக்காங்க. நீ இவ்வளவு நேரம் இங்கே தான் உட்காந்துருக்கியா, என் பக்கத்துல தான் இருந்தியா, அப்ப எதிர்ப்புறத்துல உட்காந்துருக்கிறது யாரு அப்படின்ற மாதிரி தாங்க கேட்கிறாரு. கெட்ட கனவு எதுவும் கண்டீங்களா, எதுக்கு இப்படி உளறிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போட்டுட்டு படுத்து தூங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இந்த ஐயாச்சாமியுமே பெரிய குழப்பத்தோடயே படுத்திருக்கிறாருங்க. ஆனா தூக்கமே வரல விடிய விடிய. அப்பொழுதாங்க இவருக்கு ஒரு விஷயமே பொறித்தட்ட ஆரம்பிச்சிருக்குது. இந்த தங்க கொலுசு எப்பொழுது நம்மளுடைய வீட்டுக்கு வந்துச்சோ அதுல இருந்து தான் இப்படி அமானுஷமா நடந்துட்டு இருக்குது. நாளைக்கு காலையிலேயே இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து படுக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. அதே மாதிரியே மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே இவருடைய அந்த தங்க கொலுசை எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருந்திருக்காருங்க. ஆல்ரெடி அது பீரோவில் தான் இருந்திருக்குது. ஆனா அந்த பீரோவில் அந்த தங்க கொலுசு காணோம். தங்க கொலுசு காணாமே எங்கே போயிருக்கோம் அப்படின்னு கேட்கும் பொழுது இவங்களுடைய மனைவி அவங்க நடந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்பொழுது தாங்க ஒரு விஷயத்தை பார்த்து இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன காரணம்னா இவங்களுடைய மனைவி நடந்து வந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய காலில் ஒரு பக்கம் வெள்ளி கொலுசு இருந்திருக்குதுங்க, சின்ன கொலுசு. இன்னொரு பக்கம் இவர் எடுத்து கொண்டு வந்தார் இல்லையா, அந்த தங்க கொலுசு தாங்க அவங்களுடைய மனைவியோட இன்னொரு கால் பகுதியில் இருந்திருக்குது. இந்த கொலுசை நீ எப்போ மாட்டின, எதுக்கு மாட்டின அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டிருக்கிறாரு கோபத்தோட. நான் இந்த கொலுசை நீங்கள் கொண்டு வந்தால் மறுநாளே மாட்டிட்டேன், அதனால என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதன் பிறகுதான் இவளையே அறியாமல் எண்ணெய் சட்டியை தூக்கி தன் பையன் மேலேயே கொட்டி விட்டுருக்கா போல. முதல்ல நீ அந்த கொலுசை கழட்டி கொடு, நான் அதை இருக்கக்கூடிய அந்த இடத்துல நான் போட்டுட்டு வந்துடுறேன், அதனால தான் எல்லா ஏழரையும் ஆரம்பிச்சுட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க கோபத்தோட சொல்றாரு. இதை கேட்ட உடனே பேச்சியம்மாளும் என்ன சொல்றாங்கன்னா சண்டை போட தாங்க செய்யறாங்க. நீ என்னையா பேசிட்டு இருக்கிற, நம்ம குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படக்கூடிய குடும்பம்னு தெரியும், இதை கொண்டு போய் நீ அதே இடத்துல வச்சுட்டு வரேன்னு சொல்றியே, அது யாருக்குமே யூஸே கிடையாது. நீ என் காலில் மாட்டிருக்கிறதா உனக்கு பொறாமையா இருக்குது அப்படின்னா இதை கொண்டு போய் மார்வாடி கடையில் அடகு வச்சுட்டு வந்துரு, இல்லைன்னா வித்துட்டு வந்துரு, மற்றபடி இதை வேற எங்கேயும் போட்டுட்டு வந்துடாது அப்படின்ற மாதிரி தாங்க கண்டிஷனாக சொல்கிறாங்க. உடனே வேற வழியே கிடையாது, அவள் சொல்கிறது சரிதான், இந்த கொலுசு நம்ம வீட்டில் தானே இருக்கக்கூடாது, நம்ம போய் அடமானமோ அல்லது வித்துட்டோ வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கொலுசை கழட்டி இவருடைய கையில் எடுத்துக்கிட்டு இவருடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த மார்வாடி கடைக்கு போகிறாருங்க. அப்படி மார்வாடி கடைக்கிட்ட நெருங்கி போய் அங்கே வாசலை கால் எடுத்து வைக்க தாங்க போனார். அதுக்குள்ளேயுமே அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய இவங்களுடைய கிராமத்து மக்கள், ஏப்பா உன்னுடைய மனைவி கீழே விழுந்துட்டாப்பா அப்படின்ற மாதிரி தாங்க அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஐயாசாமி மிரண்டு போய் வேர்த்து விடவெடுக்க இவங்களுடைய வீட்டுக்கு பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது இவங்களுடைய மனைவி கிட்ட விசாரிக்கும் பொழுது இவங்களுடைய மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எப்பயும் போல தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், கட்டடத்தில் இருக்கும் பொழுது திடீர்னு என் காலை பிடிச்சி யாரோ வாரி விட்ட மாதிரி இருந்துச்சு மாமா, அதனால தான் நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க. இதை கேட்ட உடனே இந்த கொலுசு வச்சிருக்கக்கூடிய இந்த ஐயாசாமி, நம்ம இந்த கொலுசை எங்கேயுமே கொண்டு போக முடியாது போல, இது நம்ம கிட்ட இருந்தால் நமக்கு பெரிய பிரச்சனை, அதே இடத்துல போட்டுறணும் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு இவங்களுடைய மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு இவருடைய வீட்டுக்கே வந்துருக்கிறாரு. அப்படி வீட்டுக்கு வந்துட்டு அந்த கொலுசை கொண்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும் பொழுதே திடீர்னு இவருக்கு இருமல் வந்திருக்குது. இருமல் வந்த உடனே இவருடைய மனைவியை கூப்பிட்டு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா, தாகமாக இருக்குது, ஒரு மாதிரியாக மூச்சு திணறுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. இதை கேட்ட உடனே பேச்சியம்மாவும் ஒரு செம்பில் தண்ணி எடுத்துக்கிட்டு இவங்களுடைய கணவர்கிட்ட வந்திருக்கிறாங்க. அப்படி வந்து பார்க்கும்பொழுது இவங்களுடைய கணவர் அந்த வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய திண்ணையில் வாயை திறந்தபடியே ஒரு மாதிரி அண்ணாக்கு அப்படி பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. என்னாச்சுங்க, தண்ணி கேட்டீங்க கொண்டு வந்தேன், ஏன் ஒரு மாதிரி அண்ணாக்கு அப்படி வாயை திறந்துக்கிட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவங்க கேட்க கேட்க அவங்க கணவர் எந்த ஒரு பதிலுமே சொல்லவே இல்லை. சிறிது நேரத்துக்கு பிறகு தாங்க தெரியுது இவங்களுடைய கணவர் உயிரோடவே இல்லை அப்படின்றது. இந்த விஷயம் தெரிந்த உடனே அடுத்த நிமிஷமே ஆன அலறி அடித்து கத்தி துடிச்சிருக்காங்கங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே இவர் பக்கத்தில் நெருங்கி பார்க்குறாங்க. என்னாச்சு, நல்லா தானே இருந்தார், இப்போ கூட உன்னை கட்டடத்துலேருந்து நீ அவர் தானே கூப்பிட்டுட்டு வந்தார், தண்ணி தானே கேட்டார், தண்ணி கொடுத்தியா இல்லையா அப்படின்ற மாதிரி தாங்க மாறி மாறி கேட்குறாங்க. தண்ணி கேட்டார், நான் தண்ணி கொண்டு கொடுக்குறக்குள்ள திடீர்னு அண்ணாக்க வாயை திறந்துட்டு இப்படி பார்த்துட்டு இருந்தாரு, என்னாச்சுன்னே தெரியல, மாமா என்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தாங்க தலையில் அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரியே அவருக்கு வேற எதுவும் பிரச்சனையா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிறதுக்காக மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் செக் பண்ணிட்டு உங்களுடைய கணவருக்கு எதுவும் அதிர்ச்சியா என்னன்னு தெரியல, ஹார்ட் அட்டாக் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, ஆனால் திடீர்னு இறந்து போயிட்டார்மா, எதையோ பார்த்து பயந்து போயிட்டார் போல அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள். அதன் பிறகு வேற வழியே இல்லை, நம்ம இறுதி சடங்கை செய்யணும் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய கணவரை கூப்பிட்டுக்கிட்டு இவங்களுடைய கிராமத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி கிராமத்துக்கே கூப்பிட்டு வந்ததுக்கு பிறகு இவங்களுடைய உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்காங்க இல்லையா, வெளியூரை சேர்ந்தவர்கள் அனைவருக்கிட்டுமே சொல்லி இவங்களுடைய இறுதி சடங்கை நடத்துறதுக்காக ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. அன்றைய இரவு தோராயமாக ஒரு 7 மணிக்கு தாங்க சுடுகாட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக அவரை முன்னாடியே குளிப்பாட்டி அவருக்கான எல்லா சடங்குகளையுமே சம்பிரதாயங்களையுமே செஞ்சு அவரை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி சுடுகாட்டுக்கிட்ட போயிட்டு பாதி தூரத்திலேயே அந்த தெருமுக்குள்ளேயே பெண்கள் பூரா நின்றுவாங்க இல்லையா, முட்டி வடிக்கக்கூடிய இடம், அந்த இடத்துலேயே அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருமே மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க. மீதம் இருக்கக்கூடிய அந்த கிராமத்து ஆண்கள், அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே அவருடைய சடலத்தை தூக்கிக்கிட்டு சுடுகாட்டுக்கு போயிட்டாங்க. அப்படி சுடுகாட்டு
சுடுகாட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சுடுகாட்டு வெட்டியான் என்ன பண்ணுறாருன்னா எரிமேடை கிட்ட கொண்டு போகிறாருங்க. அப்படி எரிமேடையில் இருக்கக்கூடிய விறகுகள் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இவரோட சடலத்தையுமே அந்த எரிமடையில் தூக்கி வச்சுட்டு கடைசியாக முகம் பார்க்கக்கூடிய நபர்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. அதே மாதிரி அவருடைய உறவினர்கள் முகத்தை பார்த்ததுக்கு பிறகு சாணியிலே தட்டி வச்சிருப்பாங்க இல்லையா எருகு, அந்த வரட்டியை எடுத்து அவருடைய முகத்தை வந்து மூடுறாங்க. அப்படி மூடினதுக்கு பிறகு கையில் வச்சிருக்கக்கூடிய தீப்பந்தத்தை அந்த விறகு வச்சிருக்கக்கூடிய அந்த இடத்துலயே வைக்க போகிறாங்க. அப்படி வைக்க போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாத ஒரு காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த எரிமடையில் எரிகிறதற்கு தயாராக இருக்கக்கூடிய இந்த ஐயாசாமியோட சடலம் டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துருக்குங்க. இதை பார்த்த அடுத்த நிமிஷமே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே பேரதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. உண்மையிலேயே அவர் வந்து எந்திரிச்சு உட்காந்துருக்கக்கூடிய காட்சியை பார்த்த உடனே அனைவருமே என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஏதோ ஒரு பேய் தான் வந்திருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்காம கொல்லிக்காம அடிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. இதே சமயத்திலேயே அந்த எரிமடையில் உட்காந்துருக்கக்கூடிய இந்த சடலம் வந்து ஆல்ரெடி அவருடைய கை கால் மட்டும் அவருடைய மூக்கில் பஞ்சு வச்சு தலைப்பா முதற்கொண்டு கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, அதோட தாங்க எந்திரிச்சு உட்காந்துருக்காருங்க இந்த ஐயாசாமி. கண்களை திறக்கவே கிடையாது. இந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சுடுகாட்டு வெட்டியானுமே ஓன்னு அலறி அடிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓட்டம் பிடிக்கிறாங்க. இப்படி அனைவருமே ஓட்டம் பிடிச்சதுக்கு பிறகு தாங்க இந்த ஐயாசாமியோடைய கண்கள் திறக்கப்படுது. திறந்த உடனே சுற்றி முற்றி பார்க்குறாருங்க. நான் எந்த இடத்துல இருக்கிறேன், எனக்கு என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க துருவி துருவி பார்க்குறாரு. உடனே அந்த எரிமடையிலேருந்து எந்திரிச்சு அவருடைய கால் கட்டு போட்டிருக்காங்க இல்லையா, அதை அவுக்க கூட அவரால் முடியல. ஏன்னா கையையுமே கட்டி போட்டு தான் வச்சுருக்காங்க. அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த கிராமத்துக்கு இடையிலேயே அப்படியே ஓடி வராருங்க. இரவு நேரத்திலேயே தோராயமாக ஒரு 8 மணி இருந்திருக்கும். இப்படி அவர் ஓடி வரக்கூடிய அந்த காட்சியை பார்த்த உடனே டெட் பாடி தான் ஓடி வருது அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே மிரண்டு போய் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்படி அனைவருமே பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அந்த சடலமாக கட்டுப்போட்டு வைத்திருக்கக்கூடிய அந்த ஐயாசாமி அவருடைய வீட்டுக்கிட்டே நெருங்கி போயிட்டாருங்க. அப்படி அவர் வீட்டுக்கிட்ட நெருங்கி போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் அனைவருமே மிரண்டு போய் ஓட்டம் பிடிக்கிறாங்க. கடைசியாக இவங்களுடைய பையன் வீட்டை விட்டு வெளியே வந்து பார்க்குறான். சின்ன பையன் தானே, அவனுக்கு என்ன தெரியும், அதனால அப்பா வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி தாங்க சிரிச்சுட்டு இருக்கிறாரு. இதை கேட்ட உடனே இவங்களுடைய மனைவி என்னாச்சு, தான் பையன் என்னமோ உளறிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி தாங்க அழுதபடி வெளியே வந்து நிற்கிறாங்க. அப்படி வெளியே வந்து நிற்கும் பொழுது இவங்களுடைய கணவர் நிற்கக்கூடிய அந்த நிலையை பார்த்த உடனே ஆண் கத்திக்கிட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துருக்காங்க. அதுக்கு பிறகு தாங்க இந்த ஐயாசாமி வாயை திறந்து பேசவும் ஆரம்பிக்கிறாரு. நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எதுவும் கிடையாது, நான் உயிரோடு தான் இருக்கேன், என்னுடைய மேலே கட்டியிருக்கக்கூடிய அந்த கயிறு எல்லாத்தையுமே அவுத்து விடுங்க அப்படின்ற மாதிரி தாங்க பேசுகிறாரு. அதன் பிறகு தாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்து மக்களுக்கே புரிய வந்திருக்குது இவருக்கு மறுபடியும் உயிர் வந்திருக்கு அப்படின்றது. உடனே இந்த ஐயாசாமி கிட்டே நெருங்கி வந்து அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த கயிறுகள் எல்லாத்தையுமே அவுத்து விட்டுட்டு அவரை வந்து குளிக்கவும் வச்சுருக்காங்க. அப்படி குளிக்க வச்சதுக்கு பிறகு தாங்க இவங்களுடைய மனைவியும் எந்திரிச்சு இவங்களுடைய கணவர்கிட்ட நெருங்கி வந்து கேட்குறாங்க, என்னாச்சுங்க, நீங்கள் எங்களை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு நினச்சோம், நீங்கள் மறுபடியும் வந்ததே எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அது எல்லாமே நான் பின்னாடி சொல்கிறேம்மா, நான் முதல்ல தூங்கணும், அதுக்கு முதல்ல எனக்கு பசிக்குது, நான் என்னமோ 1 மாதம் 2 மாதம் சாப்பிடாம இருந்தது மாதிரி எனக்கு கொலையெல்லாம் நடுங்குது, முதல்ல எனக்கு சோறு போடு அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. இதை கேட்ட உடனே இவங்களுடைய மனைவியுமே அவங்களுடைய கிச்சனில் இருந்து சாப்பாடு எடுத்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 தட்டு 4 தட்டு சாப்பிட்றாருங்க. அப்படியுமே அவருடைய பசி தீரவே இல்லை. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சாப்பாடு எல்லாமே எடுத்து இந்த ஐயாசாமி கிட்ட கொடுக்குறாங்க. அப்படி அத்தனை சாப்பாடுமே சாப்பிட்டுட்டு இவர் வந்து படுத்து தூங்குறேன் அப்படின்ற மாதிரி தாங்க படுக்க போயிருக்கிறாரு. அப்படி படுத்து தூங்கி சில மணி நேரங்களுக்கு பிறகு தாங்க முழிக்கிறாரு. முழிச்சதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே உனக்கு வேற எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி தாங்க வழி அனுப்புறாருங்க. அதே மாதிரி இந்த ஐயாசாமியோட உறவினர்கள் ஒரு சிலர் மட்டும் தாங்க இவங்களுடைய வீட்டில் இருந்திருக்காங்க. மற்றபடி துக்க நிகழ்வு நடக்கலை இல்லையா, அதனால பாதி பேர் அவங்களுடைய கிராமத்துக்கே கிளம்பி போயிட்டாங்க. அப்படி கிளம்பி போனதுக்கு பிறகு இந்த ஐயாசாமி என்ன பண்ணுறாருன்னா அந்த வீட்டில் எதையோ ஒன்று தேடிட்டு இருந்திருக்காருங்க. அவர் தேடக்கூடிய காட்சியை பார்த்த உடனே உங்களுடைய மனைவி என்னங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, இந்த தங்க கொலுசு எங்கே போச்சுன்னு தெரில, அந்த தங்க கொலுசை நான் கொண்டு போய் கொடுக்கணும், அந்த இடத்துலையே நான் போட்டுறணும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன், அதுக்கடையில தான் நான் இறந்து போயிட்டேன், இப்பொழுது அந்த தங்க கொலுசு எங்கே இருந்துச்சு என்ன ஆச்சுன்றதே தெரியலையே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதனால தான் இந்த பிரச்சனைக்கு எல்லாமே காரணம் அப்படின்றது எனக்கும் தெரிஞ்சிச்சுங்க, அதனால தான் அந்த தங்க கொலுசை வீட்டுக்கு பின்னாடியே மண்ணை தோண்டி குழியை தோண்டி புதைச்சி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே உங்களுடைய கணவர் பதறி போய் வீட்டுக்கு பின்னாடி அந்த மண்ணை தோண்டி அந்த தங்க கொலுசை கையில் எடுக்கிறாரு. இப்பொழுது இந்த தங்க கொலுசை நான் எங்கே எடுத்தேனோ அந்த இடத்தோட உரிமையாளர்கிட்டே நான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க ஓட்டம் முடிச்சு அந்த இடத்தோட உரிமையாளரை போய் சந்திக்கிறாருங்க.
அந்த இடத்தோட உரிமையாளருடைய பேர் தாங்க சுயம்புலிங்கம். அந்த சுயம்புலிங்கத்துக்கு தோராயமாக ஒரு 40 வயசு இருந்திருக்கும். அதாவது இந்த ஐயாசாமியோட ஒரு 2 வயசு தாங்க கூட இருந்திருக்கும். அந்த நபருக்கு அந்த இடம் மட்டும் கிடையாதுங்க, சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட இடங்கள் இருந்திருக்குங்க. வசதியான நபர் தான். அவர்கிட்ட இந்த தங்க கொலுசை கொடுத்துட்டு, நான் இந்த தங்க கொலுசை உங்களுடைய இடத்துலேருந்து தான் எடுத்தேன், இதை எடுத்ததுக்கு பிறகு எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், அதனால தான் இதை உரியவர்கிட்டே நான் சேர்க்கணுன்றக்காக தான் உங்ககிட்ட கொண்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இந்த தங்க கொலுசை அந்த சுயம்புலிங்கம் அப்படின்றவர் கையில் வாங்கின உடனே ஓன்னு அழுகிறாருங்க. இந்த தங்க கொலுசு வேற யாரது கிடையாதுப்பா, என்னுடைய காதல் ஆசை மனைவிக்காக நான் வாங்கி வச்சு பரிசாக கொடுக்கறக்காக வச்சிருந்தது. நான் அவளை திருமணம் பண்ணி சில வருடங்களுக்கு பிறகு அவள் ஆசாசியாக கேட்டா அப்படின்றக்காக தங்க கொலுசு வாங்கிக்கிட்டு அதே தோட்டத்துக்கு நான் போயிருந்தேன். அப்படி போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே கூட்டமாக நின்றுட்டு இருந்தாங்க. எதுக்கு இப்படி நிற்கிறாங்க அப்படின்னு போய் பார்க்கும்பொழுது என்னுடைய மனைவியை கட்டுவிரியன் அப்படின்ற ஒரு மோசமான விஷப்பாம்பு தீண்டிருச்சு, அதனால தான் துடியாக துடிச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு, நான் அவளுக்காக தங்க கொலுசை வாங்கிக்கிட்டு கையில் கொண்டுகிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது இப்படி ஒரு காட்சியை பார்த்த உடனே நான் பதறி போயிட்டேன். கொஞ்ச நேரத்திலேயே என்னுடைய மனைவி அதே இடத்துலயே அப்படி சுருண்டு விழுந்து மயக்கத்தோடயே இறந்து போயிட்டா. அவளே உயிரோட இல்ல, இந்த கொலுசு என்கிட்ட எதுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி கோவத்தோட வீசிட்டேன். சில நாட்களுக்கு பிறகுதான் அந்த 2 கொலுசுகள்ல ஒரு கொலுசு என் கையில கிடைச்சு, நான் அதை வந்து பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன், அவளுடைய ஞாபகமா இருக்கட்டும் அப்படின்னு. ஆனா இன்னொரு கொலுசு எங்க போச்சுன்றதே தெரியல, இத்தனை வருஷமா தேடிட்டு தான் இருந்தேன், இப்பொழுதுதான் உங்களுடைய கையிலே சிக்கியிருக்குது, நல்ல வேளை நீங்க அதை என்கிட்டே கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க அப்படின்ற மாதிரி தாங்க ரொம்ப நன்றி சொல்லிக்கிறாரு. அதன் பிறகுதாங்க இந்த ஐயாசாமிக்குமே ஒரு விஷயமே புரிய வந்திருக்கு. இந்த தங்க கொலுசுக்கு சொந்தக்காரர் பெண்மணி இறந்து போயிட்டாங்க, அவங்களுடைய ஆன்மா தான் நம்மளுடைய வீட்டில் உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்குது, அதனால தான் இந்த தங்க கொலுசை மறுபடியும் இங்கே கொண்டு வந்து சேர்த்துரு அப்படின்ற மாதிரி நம்மளை பயமுறுத்துச்சு. இது எல்லாமே தெரியாமல் கொஞ்ச நேரத்திலே நம்மளுடைய உயிரே போயிருச்சே, நம்ம மறுபடியும் மறுஜென்மம் எடுத்துட்டு வந்ததே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தாங்க இவருக்கு தெரிய வந்திருக்குது. அதே மாதிரியே இவருடைய வீட்டுக்கு வந்து இவங்களுடைய மனைவி கிட்ட நடந்த விஷயத்தப்புறம் சொல்லிக்கிறாரு. அப்படி சொன்னதுக்கு பிறகு நான் இறந்தது மட்டும்தான் தெரியும், அதன் பிறகு எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய மனைவி கிட்ட கேட்குறாரு. அப்படி கேட்கும் பொழுது என்ன சொல்றீங்க, நீங்க இறந்ததுக்கு பிறகு என்ன ஆச்சுன்றது எங்களுக்கு எப்படி தெரியும், அது என்னன்னு சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுதாங்க இந்த ஐயாசாமி சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பல திடுக்கிடும் அமானுஷமான விஷயங்களாகவே இருந்திருக்குது. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐயாசாமி தண்ணி கேட்டுட்டு அவருடைய திண்ணையில சாஞ்சு உட்காந்துருக்காரு இல்லையா, அப்படி உட்காரும் பொழுது மூச்சு திணறல் ஏற்பட்டு அவருடைய உயிர் பிரிஞ்சிருக்குதுங்க. அப்படி உயிர் பிரிஞ்ச உடனே அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய அவருடைய ஆத்மா அவருடைய உடம்பை விட்டு பிரிஞ்சு வெளியே வந்திருக்குது. அப்படி வெளியே வந்த உடனே இவருடைய உடலை பார்த்துட்டு தொட்டிருக்கிறாருங்க. அப்படி தொட்டுமே அவருடைய உடல் மேலே எந்த ஒரு அசைவுமே இல்லை. கொஞ்ச நேரத்திலே இவருடைய மனைவி வந்து கதறி அழுது துடிச்சிருக்கிறாங்க. இந்த காட்சி எல்லாமே கண்கூடாகவே இந்த ஐயாசாமி ஆன்மா ரூபத்தில் பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. நான் இங்கே தாமா இருக்கிறேன், அழுகாத, நான் வந்துடுவேன், நான் இங்கே தான் இருக்கிறேன், என்னை பார்த்தா உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி தாங்க கதறி துடிச்சிருக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே இவர் இறந்து போயிட்டாருன்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் அனைவருமே இந்த ஐயாசாமியோடைய உடலை தூக்கிக்கிட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. என்னுடைய உடலை ஏதோ பண்ண போறாங்களே, அதை நான் தடுக்கணுமே அப்படின்ற மாதிரி தாங்க அழுதபடியே அந்த வீட்டை தாண்டறதுக்காக ட்ரை பண்ணிக்கிறாரு. அப்படி வீட்டை தாண்டி ஒரு காலடி தாங்க அவருடைய வாசலை தாண்டி வச்சிருப்பாரு. வச்ச அடுத்த நிமிஷமே இவரை யாரோ தூக்கி அடிச்சு வீசின மாதிரி ஏதோ ஒரு இடத்துல போய் மாட்டிருக்கிறாரு. அப்படி எங்க போயிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய வீடும் கிடையாதுங்க, வேற எந்த ஒரு இடமும் கிடையாது. வானம் சுத்தி ஆகாயமா இருக்கும் இல்லையா, புகைமூட்டமா, அந்த புகை மூட்டங்களுக்கு இடையில இவர் பறந்து போயிட்டு இருந்திருக்கிறாரு. கொஞ்ச தூரத்திலே பிரபஞ்ச சக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, சுத்தியும் ஒளி கதிர்வீச்சுகளா இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு சூழல்ல தாங்க மாட்டிக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல போய் விழுந்திருக்கிறாரு. விழுந்த கொஞ்ச நேரத்திலேயே டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது வானத்துல ஏதோ ஒரு இடத்துல இவர் வந்து நிக்கிற மாதிரி தாங்க தெரிஞ்சிருக்குது, ஆகாயத்தில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குது. சுத்தி முத்தி பார்க்குறாருங்க, வெறும் புகையா இவர் வந்து கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்குது. அந்த இடத்துல இவர் வந்து தூரத்துல பார்க்கும் பொழுது யாரோ 2 நபர்கள் இவரை தேடி வந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. யார் இவங்க அப்படின்ற மாதிரி தாங்க கண்ணை நல்லா உளுப்பிக்கிட்டு பார்க்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது அது வேற யாரும் கிடையாதுங்க, இவருடைய அப்பா அம்மா தான். இவருடைய அப்பா அம்மா தானே நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் இவருடைய அப்பா அம்மா கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போயிருக்கிறாங்க. அப்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய அந்த நபர்கள் யார் அப்படின்ற மாதிரி தாங்க பார்த்துட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி இவருடைய அப்பா அம்மா இவர் உட்காந்துருக்கக்கூடிய காட்சியை பார்த்த உடனே பக்கத்தில் வந்துட்டு இவர் ஒரு மாதிரியாக புன்னகையாக சிரிச்சுட்டு தாண்டி போகிறாங்கங்க. நம்மளை பார்த்துட்டு நம்மக்கிட்ட எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் அவங்க பாட்டுக்கு தாண்டி போகிறாங்களே அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு இவருமே கிராஸ் பண்ணி அந்த இடத்த தாண்டி நடந்து போகிறாருங்க. அப்படி நடந்து போக போக மறுபடியும் இவருடைய கண்களுக்கு மறக்க முடியாத காட்சிகள் தாங்க தட்டுப்பட்டுருக்குது. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவருடைய அப்பா அம்மா தாண்டி போனாங்க இல்லையா, அந்த இடத்துல அவங்க மட்டும் கிடையாதுங்க, இவருடைய கிராமத்தை சேர்ந்த இவருக்கு தெரிந்த நன்றாக பழகிய தெரியாத முகங்களாக இருக்கக்கூடிய இறந்து போன பல பேர் தாங்க இவரை தாண்டி போயிருக்கிறாங்க.
யாரெல்லாம் இவங்கெல்லாம் இறந்து போய் பல வருஷமாச்சே, அவங்க இதுக்கு என்னுடைய கண்களில் தெரியுறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க அவங்கள தாண்டி போயிருக்கிறாரு. அப்படி போய்கிட்டே இருக்கும் பொழுது பயங்கரமான ஒரு மிருகம் கத்தக்கூடிய சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது இவருடைய காதுகள்ல இருந்து வெடிச்சு ரத்தம் வர மாதிரி தாங்க தெரிஞ்சிருக்குது. டக்குன்னு திரும்பி பார்க்குறாருங்க. இவர் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்திலேயே 50 அடி உயரத்தில் ஒரு பயங்கரமான ஒரு உருவம் நின்றுட்டு இருந்திருக்குதுங்க. அந்த உருவம் ஒரு மனித தோற்றம்லாம் கிடையாதுங்க, ஒரு ஜின் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க ஒரு 50 அடியில் இருக்குது. அந்த 50 அடி உயரத்துக்கு கீழே இவர் ஒரு கொசு மாடி தாங்க நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த உருவம் தன்னை ஏதாவது பண்ணிருமா அப்படின்ற மாதிரி பயந்துருக்கக்கூடிய அதே வேளையிலேயே அங்கே நடந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஆன்மாக்களாக இருக்காங்க இல்லையா, அவங்கள பூரமே கால் பாதத்திலேயே நசுக்கி மிதிச்சுக்கிட்டு தாண்டி போயிட்டு இருக்குதுங்க. இதை பார்த்துட்டு மிரண்டபடியே இந்த ஐயாசாமி அதை தாண்டி ஓட்டம் முடிக்கிறாரு. அப்படி ஓட்டம் முடிக்கும் பொழுது இவருக்கு முன்னாடி ஏதோ ஒரு செவர் மாதிரி இருந்திருக்குதுங்க. அந்த செவரில் மோதி கீழே விழுந்திருக்கிறாரு. ஏதோ செவர் மார்க்குதே அப்படின்ற மாதிரி பக்கத்தில் போய் பார்க்கும்பொழுது அது ஒரு மிகப்பெரிய தங்க கதவு தான். அந்த தங்க கதவை திறந்த அடுத்த நிமிஷமே ஒரு மோசமான துர்நாற்றம் வீசிருக்குதுங்க. அது என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரத்த வாடை அடிச்சா இருக்கும். அந்த ரத்த வாடை குமட்டிக்கிட்டு அடிச்சிட்டு இருக்குது. உடனே அந்த கதவை திறந்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே போய் பார்க்கும்பொழுது இவருடைய கண்களில் மறுபடியும் மறக்க முடியாத காட்சி தாங்க தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய காட்சி வந்து மிகப்பெரிய ஒரு தீ கடல் தாங்க. ஒரு கடல் முழுக்க தீயா கங்கா பறந்துகிட்டு இருந்தா அப்படி இருந்திருக்கும். அந்த மாதிரி தாங்க ரண கொடூரமாக இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த தீ கடல்ல ஏகப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் வந்து எரிஞ்சு போய் அந்த கடலை விட்டுட்டு வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த கடலை தாண்டி வெளியே வரக்கூடிய அந்த நபர்களுடைய காலை பிடிச்சிட்டு யாரோ ஒருத்தர் மறுபடியும் அந்த கடலுக்குள்ளே தூக்கி இழுத்து போடுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்த இந்த நபர் ஐயாசாமி வேர்த்து விடவடக்க நிற்கிறாருங்க. நம்ம இந்த இடத்துல உண்மையிலேயே நிற்கிறோமா, நம்ம பார்த்துருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே உண்மைதானா அல்லது கனவா அப்படின்ற மாதிரி தாங்க மெய் சிலிர்த்து போயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரத்துக்கு பிறகுதாங்க தெரிஞ்சிருக்குது நம்ம நிற்கக்கூடிய இடம் வேற எதுவும் கிடையாது, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நரகம் அப்படின்ற அந்த இடம் தான் அப்படின்றது. அதே மாதிரியே இந்த இடத்த தாண்டி நம்ம வந்து உளுந்துடக்கூடாது, நம்ம வெளியே போயிடணும் அப்படின்ற மாதிரி தாங்க வெளியே வந்துருக்கிறாரு. அப்படி வெளியே வந்துட்டு இருக்கும் பொழுதே ஒரு மிகப்பெரிய வெள்ளை குதிரை இவரை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்குது. அந்த வெள்ளை குதிரை மேலே யாரோ ஒரு நபர் உட்காந்துருக்கிறாருங்க. அந்த நபர் யார் என்னன்றதே தெரியல, ஒரு ஒளிவட்டம் மாதிரி தான் இருந்திருக்குது. அந்த குதிரை இவர் பக்கத்தில் நெருங்கி வந்த உடனே இவருடைய கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்குதுங்க. என்னை விட்டுருங்க, நான் எந்த தப்பும் செய்யலை, என்னை விட்டுருங்க, நான் என்னுடைய ஊருக்கே போகணும் அப்படின்ற மாதிரி தாங்க உளறி இருக்கிறாரு. ஆனால் அந்த குதிரையில் இருக்கக்கூடிய அந்த நபர் எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அவர் கையில் வச்சிருக்கக்கூடிய ஒரு சங்கில எடுத்து இவருடைய கையை பிடிச்சி இழுத்துட்டு தரன்னு போயிட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி இழுத்துட்டு போகக்கூடிய இந்த ஐயாசாமியை பிடிச்சி ஒரு தூரமாக வீசுறாருங்க. அப்படி வீசின உடனே அந்த ஐயாசாமி உளுந்திருக்கக்கூடிய இடத்துல இருந்து எந்திரிச்சு பார்க்குறாருங்க. அப்படி பார்க்கும்பொழுது இவருக்கு பின்னாடி ஏகப்பட்ட நபர்கள் நின்றுகிட்டு இருந்திருக்காங்க, மனிதர்கள் தான் நிற்கிறாங்க. இவர் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து எதிர்ப்புறத்திலேயே ஒரு வெள்ளை கலர்ல ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சிருக்குதுங்க. அந்த ஒளிவட்டம் தெரியக்கூடிய இடத்துல இருந்து ஒரு அமானுஷமான குரலும் சத்தமும் கேட்டிருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐயாசாமியை பார்த்துக்கிட்டே உன்னுடைய கால் பாதங்கள் என்ன தவறு செஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி கேட்குதுங்க. அப்படி கேட்கும் பொழுது இவர் வாயை தொடர்ந்து பேசலாம்னு நினைக்கிறாருங்க. ஆனால் இந்த ஐயாசாமியால் பேசவே முடியல. இருந்தாலுமே இவருடைய கால் பாதங்கள் அங்கிட்டு இங்கிட்டு அசைகிற மாதிரி தாங்க தெரிஞ்சிருக்குது. அப்படி அசையக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாமே அந்த ஐயாசாமிக்கு தெரிஞ்சிருக்குதுங்க. ஆனால் இவருக்கே தெரியாமல் இது எல்லாமே நடந்துட்டு இருக்குது. கொஞ்ச நேரத்திலேயே அவருடைய கால்கள் அவருடைய உடம்பு விட்டு பிச்சு அப்படியே உடைச்சு தூக்கி எரிஞ்சா அப்படி இருந்திருக்கும். அந்த மாதிரி தாங்க இவருடைய உடம்பு விட்டே அந்த 2 கால்களுமே அகற்றப்படுது. டக்குன்னு அந்த கால்கள் இல்லாமல் கீழே விழுந்திருக்கிறாருங்க. விழுந்த உடனே இவருடைய கையை பார்த்துக்கிட்டு அந்த ஒளிவட்டம் என்ன சொல்லியிருக்குன்னா உன்னுடைய 2 கைகள் வந்து என்ன தவறு செஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி கேட்குது. அப்படி கேட்கும் பொழுது இவருடைய அசைவே இல்லாமல் இவருடைய 2 கைகள் மட்டும் அப்படி சைகை காட்டுற மாதிரி தாங்க பேச ஆரம்பிச்சுக்குது. பேசின உடனே இவருடைய உடம்பை விட்டு பிச்சு அந்த கை வந்து 2ம் தூக்கி எரிஞ்சிருக்குதுங்க. அப்படி தூக்கி எரிஞ்ச உடனே வலி தாங்க முடியாமல் ரத்த வெள்ளத்தில் மிதந்திருக்காருங்க இந்த ஐயாசாமி. இறுதியாக உன்னுடைய கண்கள் என்ன தவறு செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க கேட்கப்படுது. கேட்ட உடனே இவர் வாயை திறந்து சொல்ல நினைக்கிறாருங்க. இவருடைய நாக்கு வந்து அப்படியே வெட்டி துண்டா வீசப்படுது. கண்கள் வந்து சைகை காட்டுற மாதிரி தாங்க காட்டிட்டு இருக்குது. கொஞ்ச நேரத்திலேயே இவருடைய 2 கண்களுமே இவர் உயிரோடு இழுக்கும் பொழுதே இவருடைய கண்களை பிடிச்சி இப்படி பிடுங்கி வெளியே இழுத்தா இருக்கும். அந்த மாதிரி தாங்க ரத்தத்தோட அப்படியே வந்து ஆண் கத்திட்டு துடியா துடிச்சிருக்காருங்க. அந்த வலி எல்லாமே உணர்ந்திருக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே வேற ஒரு சத்தம் கேட்டிருக்குது. நீ வர்றதுக்கான நேரம் இது கிடையாது, உனக்கான நேரம் இன்னும் சில வருடங்கள் இருக்குது, நீ இந்த இடத்த விட்டு போ அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய கண்ணத்தை சேர்த்து ஓங்கி ஒரு அற விட்டமாக இருந்திருக்குது. அப்படி அடித்த அடுத்த நிமிஷமே இவர் வந்து எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த எரிமடையில் எரியக்கூடிய அந்த விறகுக்கு இடையில தாங்க இருந்திருக்கிறாரு. டக்குன்னு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு உட்காந்துருக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தாங்க இவருடைய கண்களுமே திறக்கப்படுது. இப்படி நடந்த அமானுஷமான விஷயங்களை புறமே இவருடைய மனைவி கிட்ட சொல்லிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே உங்களுடைய மனைவி இறக்குலை நடுங்க உட்காந்துருக்குறாங்க. நீங்கள் சொல்கிற எதுவுமே என்னால் நம்பவே முடியல, ஆனால் நம்பாமல் இருக்கவும் முடியல.
ஏன்னா நீங்கள் இறந்து ஒரு நாள் கழிச்சு நீங்கள் மறுபடியும் உயிரோடு வந்திருக்கிறீங்க. அதுவரையும் மூச்சு பேச்சு எதுவுமே இல்லாமல் இருக்கிறீங்க. ஆஸ்பத்திரிக்கு போய் செக் பண்ணியுமே நீங்கள் உயிரோட இல்லை, உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்றது தெரியல அப்படின்ற மாதிரி கை விரிச்சிட்டாங்க. நாங்கள் கடைசியாக இறுதிச் சடங்கெல்லாம் நடத்தி சுடுகாட்டில் எரிக்கிறதுக்காக போயிட்டோம். ஒருவேளை அந்த சடலத்துக்கு மேலே நெருப்பை மட்டும் பற்ற வச்சுருந்தோம் அப்படின்னா நீங்கள் திரும்பவும் உயிரோட வந்திருக்கவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் அழுதுருக்காங்க. ஏதோ ஒரு கடவுள் புண்ணியம், அதனால தான் நான் திரும்ப வந்துட்டேன். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்சி எல்லாமே பார்த்ததுக்கு பிறகு நான் என்னையவே அறியாமல் ஏகப்பட்ட தவறுகளை செஞ்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் தோணப்படுது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாமே என்னுடைய கை, காலு, என்னுடைய கண்கள், என்னுடைய நாக்கு எல்லாமே பிடுங்கப்பட்டது. இப்போ வரைக்கும் அந்த வழியை என்னால் உணர முடியுது. இனிமேல் எந்த ஒரு தவறு பாவங்களும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ஐயாசாமி ஓன் எழுதிருக்கிறாருங்க. அதன் பிறகு தாங்க இவங்களுடைய உறவினர்களுக்கே இவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றாக தெரிய வந்திருக்குது. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டங்கள் கடந்திருக்கும். அன்றைய இரவு தோராயமாக ஒரு 7 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இவங்களுடைய கிராமத்தில் மறுபடியும் ஒரு மரண ஓல சத்தம் கேட்க காத்திருந்துச்சு. அது வேறு யாரும் கிடையாதுங்க, இந்த தங்க கொலுசை ஒரு நபர்கிட்ட போய் இந்த ஐயாசாமி ஒப்படைச்சிட்டு வந்தார் இல்லையா, அதாவது சுயம்புலிங்கம் அப்படின்ற ஒரு நபர். அந்த சுயம்புலிங்கம் அப்படின்றவர் தாங்க எப்பயும் போல அவருடைய வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கிறாரு. அப்படி உட்காந்துட்டு இருக்கும் பொழுதே திடீர்னு என்னாச்சுன்னு தெரிலங்க, அப்படியே தூக்க கலைச்சியிலே அவரோட உயிர் வந்து போயிருக்குதுங்க. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்து சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிஞ்சு அவருடைய வீட்டுக்கே போயிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஐயாசாமி அவருடைய குடும்பமும் அந்த சுயம்புலிங்கத்தோடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படி வீட்டுக்கு போனதுக்கு பிறகு தாங்க தெரியுது இவருக்கு ஒரு விஷயமே புரிய வந்திருக்குது. ஆக்சுவலி இந்த தங்க கொலுசு இந்த சுயம்புலிங்கம் கைக்கு தான் முதலாவதாக கிடைச்சிருக்கணும். அப்படி கிடைச்சதுக்கு பிறகு அவருடைய உயிர் தான் போயிருக்கணும். ஆனால் அவருடைய உயிர் போகிறதுக்கு பதிலாக அந்த தங்க கொலுசு என் கைக்கு கிடச்சி என்னோட உயிர் போயிருக்குது. மறுபடியும் இந்த சாவுக்கு எனக்கான நேரம் கிடையாதுன்றது தெரிஞ்சதுக்கு பிறகு தான் யமோலோகத்திலிருந்து நான் திரும்பவும் இங்கே வந்திருக்கிறேன். அதே மாதிரியே இந்த சுயம்புலிங்கம் அப்படின்றவர் வந்து இறந்தும் போயிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தாங்க புரிய வந்திருக்குது. அதன் பிறகு தாங்க அவருடைய இறுதிச் சடங்கு முடிகிற வரைக்கும் கூடவே இருந்துக்கிட்டு மறுபடியும் இவருடைய வீட்டுக்கே திரும்ப வந்திருக்கிறாரு. அதன் பிறகு அந்த கனவோ எந்த ஒரு அமானுஷமான விஷயமோ இவருடைய வாழ்க்கையில் நடக்காம தான் இருந்திருக்குது. கிட்டத்தட்ட 1995 காலகட்டத்தில் என்னுடைய அப்பாவுடைய வாழ்க்கையில் நடந்தது பிரதர். இப்போ வரைக்கும் இந்த சம்பவத்தை நினைக்கும் பொழுது என்னுடைய நெஞ்சமெல்லாம் பதறுது. கிட்டத்தட்ட 2023 காலகட்டத்தில் தான் என்னுடைய அப்பா உடல்நலை குறைவால இறந்து போனார். அதுலேயுமே ஒரு அமானுஷமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுரேஷுக்கு 8 வயசு இருக்கும் பொழுதே இவருடைய அப்பா வந்து இறந்து மறுபடியும் உயிரோடு வந்தார் இல்லையா, அன்றைய கிழமையும் இந்த 2023 காலகட்டத்தில் இவர் இறந்து போனால் அதே கிழமையும் ஒரே கிழமையாங்க. இதனால நாங்கள் அனைவருமே மிரண்டு போய் தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி இந்த சம்பவத்தை முடிச்சிருக்கிறாருங்க. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய சுரேஷ்க்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட கிராமங்களில் நிறைய இப்போ வரைக்கும் நடந்து தாங்க இருக்குது. ஏகப்பட்ட செய்திகளில் நம்மளே கேள்விப்பட்டிருப்போம். உயிரோடு இருந்த நபர் திடீர்னு இறந்து போயிருப்பார். கடைசியில் இறுதிச் சடங்கெல்லாம் முடிச்சு சுடுகாட்டுக்கு கொண்டு போகக்கூடிய அந்த நேரத்தில் உயிரோடு வந்ததாக நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இதிலிருந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அவர் பார்த்துருக்கக்கூடிய அந்த நரகம் இருக்கு இல்லையா, அந்த நரகத்தில் ஏகப்பட்ட அமானுஷமான விஷயங்களை பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. இது வந்து உண்மையாக இருக்கும் பட்சத்திலோ அல்லது கற்பனையாக இருக்கும் பட்சத்திலோ அவருக்கு நடந்ததை அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பாவங்களை நம்ம வந்து ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கே தெரியாமல் நமக்கு தெரிஞ்சும் ஏகப்பட்ட பாவங்களை நம்ம அடிக்கடுக்காக செஞ்சுக்கிட்டே இருக்கோங்க. அந்த பாவங்கள்லாம் குறைச்சிக்கிட்டு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் நல்ல மனிதராக வாழ்வோம் அப்படின்றத என்னுடைய கருத்தாக சொல்லி முடிச்சுக்கிறேங்க. மீண்டும் இது போன்ற தரமான த்ரில்லிங்கான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.